தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான அண்ட் எளிமையான நேந்திரப்பழ பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த நேந்திரப்பழ பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள் 2 நேந்திரப்பழம் நல்லா பழுத்தது எடுத்துருக்கிறேன்னா, அது கூடவே ஒரு 3 க்யூப்ஸ் அச்சுவல் எடுத்துக்கிறேங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி அச்சுவல் எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப தித்திப்பாக இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 3 எடுத்துருக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இதை கரைக்க போகிறோம், லிக்விட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக அளவாக தண்ணி விட்டு லேசாக அடுப்பில் வச்சு கரைச்சி மட்டும் வச்சுக்கோங்க. கம்பி பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. 1 கப் கோதுமை மாவு, நல்ல பழுத்த நேந்திர பழத்தை இந்த மாதிரி பஜ்ஜி போடுற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப் மேதா, கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா, ஏலக்காய் தூள், உப்பு தேவையான அளவு, 1 முட்டை, அச்சுவல்ல பாகு கரைச்சி வச்சுருக்கிறது. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 முட்டையை விட்டுடலாம். இதை நல்லா அடிக்கணுங்க. இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நொரெல்லாம் வர வரைக்கும்லாம் அடிக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த மஞ்சளுக்கு ஒயிட் கரு நல்லா கலந்துருக்கணும், அவ்வளோதான், கட்டி கட்டியாக இல்லாமல். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த எக்கை இது கூட 1 கப் மேதா ஆட் பண்ணிக்கிறேன். அதே சேம் மெஷர்மெண்ட் தான். 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முட்டையோடு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுக்கிற பாகை ஊற்றிடலாம். அதையும் விட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த மாவு, முட்டை, இந்த இனிப்பான அச்சு வெல்ல பாகு சேரும் போது கொஞ்சம் இந்த பேட்டர் நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. 5 ஏலக்காவை தோலை நீக்கிட்டு ஜஸ்ட் அந்த சீட்ஸை மட்டும் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவு கலவையில் முட்டை, அச்சு வெல்லம் அண்ட் கோதுமை, மேதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இந்த பேட்டர். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பஜ்ஜி பதத்துக்கு கலந்துட்டுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கலந்து விட்டாச்சுங்க. கிட்டத்தட்ட பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த கையை டிப் பண்ணி பாருங்கள், கை ஃபுல்லாக கோட் ஆகுதான்னு. ஒரு நேந்திர பழ பீஸ் கூட எடுத்துகிட்டு உள்ளே ஜஸ்ட்டு டிப் பண்ணி பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுதுன்னு. அவ்வளோதான், நல்லா கோட் ஆகுது. அவ்வளோதாங்க, நம்ம பேட்டர் ரெடி. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வாசமாக டேஸ்டியாக இருக்கும். அந்த முட்டை, அச்சு வெல்லம், நெய் எல்லாம் கலந்து வரும்போது இந்த பஜ்ஜி ரொம்பவே யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஃப்ளாட் பேன் வச்சுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். தேங்காய் எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா இன்னுமே இந்த பஜ்ஜி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த நேந்திரப்பழ பஜ்ஜி கேரளா ஸ்பெஷல் தான். ஸோ நாகர்கோவில் பக்கம்லாம் பண்ணுவாங்க. நாகர்கோவில் பக்கம்லாம் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. நேந்திரப்பழம் இப்போ எல்லா ஊர்லேயுமே நம்ம ஊரில் கிடைக்குது. ஸோ வாங்கிட்டு அதை நல்லா பழுக்க விடுங்க. நல்லா பழுத்ததுக்கப்புறம் பஜ்ஜி போட்டு சாப்பிடுங்க. ஸோ எண்ணெய் சூடாக இருக்குதான்னு ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த நேந்திரப்பழ பஜ்ஜியை பொரித்து எடுத்துடலாம். ஸோ பழத்தெல்லாம் மெதுவாக அந்த பேட்டரில் டிப் பண்ணி ஜஸ்ட் ஒன்றா ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ பழத்தை அந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலுக்குள்ளே உள்ளே போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க, எண்ணெய் மேலே தெரிச்சிடாமல். ஏன்னா நிறையவே எண்ணெய் இருக்குது. ஸோ கொஞ்சம் நிதானமாக பார்த்து பொறுமையாக பொரித்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த நேந்திரப்பழ பஜ்ஜியை நான்
கோதுமை மாவு அண்ட் மேதா மாவு வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். இது அரிசி மாவு சீனி போட்டு கூட பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு மேதா அண்ட் அச்சு வெல்ல பாகு ஊற்றி தான் பண்ணியிருக்கிறோம். இன்னுமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் கோதுமை மாவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அச்சு வெல்ல பாகுக்கு பதிலாக கருப்பட்டி கூட பாகு எடுத்து சேர்த்து பண்ணலாம். இன்னுமே ரொம்ப நியூட்ரிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். மேதாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டம் தான், எது வேணாலும் பண்ணிக்கலாம்ல. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ரியலி ரொம்ப யம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. பொரித்து கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அவ்வளவும் ஃபுல்லாக காலி ஆகிடும். அது நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வருங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும் அது. ஏன்னா அந்த இனிப்பு அண்ட் கோதுமைலாம் சேர்ந்து ஒரு கேரமலைஸ் ஆகி இந்த கலர் வரணும், நல்ல ஒரு பொன் நிறமாக வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் திருப்பி போட்டு மாற்றி போட்டு அந்த கோல்டன் கலர் வந்த பின்ன எடுத்துங்க. வெளியே இருக்க அந்த மாவு மட்டும்தான் நம்மளுக்கு வேகணும், உள்ளே இருக்க பழம் நல்லாவே அப்படி வெந்துடும். ஸோ ஜஸ்ட் அந்த கலருக்காக வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த கலர் வந்தோடனே எடுத்துருங்க. கொஞ்சம் கலர் வந்துடுச்சுன்னு கொஞ்சம் கூடுதலாக நேரம் விட்டுறாதீங்க, கரிஞ்சு போயிடும். ரொம்ப கவனமாக இருங்க. அவ்வளோதாங்க, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். எடுத்துருங்க. பஜ்ஜியெல்லாம் சுட கமன் ரெடி ஆகிருக்குது. ஏன்னா நம்ம நெய் விட்டுருக்குறோம், முட்டை வேற போட்டிருக்குறோம், தேங்காய் எண்ணெயில் வேற பொரிக்கிறோமா, அப்படியே கிச்சன் ஃபுல்லாக பிரமாதமாக ஒரு வாசம் வருது. ஸோ அவ்வளோதான், பஜ்ஜி சுட்டு எடுத்தாச்சு. ஸோ நம்ம மீதி இருக்க பேட்டர் அண்ட் மீதி இருக்க பழத்தை வச்சு இன்னொரு பேட்சும் பொரித்து எடுத்துடலாங்க. இப்போ இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலி மழை சமயத்தில் இது பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாயங்கால நேரத்தில் இதை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியான யம்மியான நல்ல ஒரு டேஸ்டியான ஈவன் நியூட்ரிஷியஸான ஒரு ஸ்நாக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் மெனு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட எல்லா பழம் எல்லா மாவு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. நம்ம பழ பஜ்ஜியும் ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட அந்த கலர் பார்த்திங்களா, பார்க்குறக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இந்த கலரில் தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா ரொம்ப கரிஞ்சிரும். ஏன்னா நம்ம சீனியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அண்ட் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். ஸோ ரொம்ப கரிஞ்சிரும், சட்டுன்னு கரிஞ்சிரும் இந்த பஜ்ஜி. இப்போ ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எல்லாமே ரொம்ப சூடாக இருக்குது. பிச்சு காமிக்கிற பாருங்கள், அந்த பழம்லாம் உள்ளே அப்படியே சாஃப்டாக வெந்து போயிருக்கும். ரொம்ப யம்மியாக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக கரெக்டான இனிப்பில் சுட நெய் வாசம் தேங்காய் வாசம் பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.